ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ஈஸியான சுவையான பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பரோட்டா, சப்பாத்தி, நான்கெல்லாம் அல்டிமேட்டான ஒரு காம்பினேஷன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சூடாகாததுக்கு முன்னாடியே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 200 கிராம் அளவுக்கு பன்னீர் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. பன்னீர் ரொம்ப நேரம் ஃப்ரை ஆக வேணாங்க, ரொம்ப ஹார்டாயிரும். இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பன்னீரை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்தும் போது கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பிரியாணி இலை ஒரு 4, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 3 எந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் நமக்கு நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதங்கிடணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. ஒரு 4 நிமிஷம் கிட்ட நான் நல்லா வதக்கிட்டேங்க. இனி நம்ம மசாலா பொருள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் 3/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. காஷ்மீரி மிளகாத்தூளில் காரம் இருக்காதுங்க, கலருக்காக தான் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்துருக்க மசாலா எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ ஒரு 4 நிமிஷம் கிட்ட எண்ணெயில் நல்லா வதக்கிட்டேங்க. பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சிட்டு சேர்க்கும் போது கிரேவியும் நம்மளுக்கு நல்லா திக்காக இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளியை சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துருச்சுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயத்துக்கு உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து கொஞ்சமாக நான் இப்போ சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. உங்ககிட்ட சன்னா மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அதுவும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாங்க. 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. இந்த கிரேவிக்கு மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாங்க. முந்திரி பருப்பு சுடு தண்ணியில் ஒரு 10 அளவுக்கு எடுத்து ஊற வச்சுருக்கேங்க. உங்களுக்கு பாலில் சேர்த்து அரைக்க விருப்பம்னா பால் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் முந்திரி பருப்பை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ கிரேவி எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாங்க. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க. நல்லா சூப்பராக கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. முந்திரி பருப்பு நம்ம அரைச்சி சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அது கூட ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பால் காய்ச்சி ஆற வச்ச பாலில் நம்ம ஊற வச்சு செய்யலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம முந்திரி அரைச்சி சேர்த்துருக்கறனால ஒரு 3 நிமிஷம் கிட்ட மட்டும் நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக நமக்கு பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாங்க. அந்த எண்ணெய் மிளகாத்தூளோடு நம்ம சேர்த்துக்கலாங்க. அப்படி சேர்க்கும்போது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எல்லா பன்னீரையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம கொதிக்க விட்டுக்கலாங்க. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ரொம்ப நேரம் கொதிச்சா நல்லா இருக்காது. இப்போ ஒரு 2 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சுவையான பன்னீர் கிரேவி ரெடிங்க. இப்போ இந்த பன்னீர் கிரேவியில் நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. அதிகமாக வேணாம், கொஞ்சமாக. பன்னீர் கிரேவியோட சுவையை இன்னுமும் அதிகப்படுத்துங்க. ரொம்ப இனிப்பாக இருக்கும்னு நினைக்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பரான பன்னீர் கிரேவி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. சப்பாத்தி, நான், அது மாதிரி பிரியாணி வெரைட்டிஸ்க்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை தூவி இறக்கியாச்சு. ரொம்ப சூப்பரான பன்னீர் கிரேவி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.